ஹாய் வெல்கம் பேக் யசோ கிச்சன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டுடே ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கூட நம்ம பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். பூண்டு நல்லா நம்மளுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்ந்து கிளறி விட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் சேனக்கிழங்கு வெத்தலை கிழங்கு எடுத்து இப்போ அறுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு கொதிக்கும் போது நம்ம இதை போட்டுக்கலாம். இதை எடுத்து கழுவி சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பழக்கமானவங்க அப்படியே அறுத்து சமைக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் சுடு தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து குழம்பு வைங்க. இதில் கூடவே நான் 2 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சல் ஊற்றலை, அதுக்காக நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த கிழங்க சேர்த்துக்கலாம். நான் கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிளறி விடுவோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, வெந்துருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.